குறிப்பாக ஒரு 488 பௌத்த மக்கள் இருக்கிற இடத்துல 34 விகாரம் இருக்குது. 3820 ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டிருக்குது பூஜா பூமி என்ற பேரில் நீங்கள் போட்டிக்கிற அந்த பிரதேச சபையில். அதே மாதிரிக்கு கிழக்கு எடுத்தால் 18,932 ஏக்கர் 7 திணைக்களங்கள் வன திணைக்களம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இப்படின்னு சொல்லி 7 வகையான டிபார்ட்மெண்டால் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. கிழக்கு அரசியலுக்கு வரும்போது மிக நான் சொன்ன வரைக்கும் அந்த கண்டெக்ஸ்ட் சரியான வேற மாதிரி. இப்போ இருப்போட சேர்ந்த அபிவிருத்தியை கொண்டு போகணும். இருப்பு சரி, அதுவும் அம்பாறை திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இருப்பு சரியாக சீர்குலைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் ஒரு தொங்கு நிலையில் இருக்கிறோம், 3ஆம் தர பிரஜைகளாக போயிடுவோம் என்ற நிலைமையில இருக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் எப்படி கையாள போறீங்க? இந்த கிழக்கு சார்ந்த உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கு? எப்படி அபிவிருத்தியோடு சேர்ந்து இருப்பு இல்லாமல் நாங்கள் ஒன்று என்னத்தை செய்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி உதவிகளை செய்தாலும் ஒவ்வொரு பக்கத்தால் இன்னைக்கு ஒவ்வொரு பக்கத்தால் சனத்தொகையை கொண்டு வந்து இங்கே தமிழர்கள்ட்ட இருப்பே இல்லை. போட்டிகிற பிரதேசம் மிக முக்கியமான 70களில் கிழக்குல சிங்கள மக்களோ இல்லவே இல்லை. இல்லை, அது ஒரு 80க்கு பிறகு வரைக்கும் 95% தமிழ் மக்கள் இருந்த இடம் தான். ஆனால் இப்ப அது இல்லை. நிலம் எங்களோட வாக்கு பலமும் குறைஞ்சிட்டு, அரசியல் பலமும் குறைஞ்சிட்டு, நிலமும் இல்லை. அப்ப முக்கியமாக குச்சலி பிரதேசம், நீங்க போட்டிகிற பிரதேசம் இந்த நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக மிக பாதிக்கப்படுற இடம். இது சார்ந்த திட்டங்கள் திருவண்ணாமலை சார்ந்த அல்லது கிழக்கு சார்ந்து மட்டக்களப்பு ஓரளவு குறைவு. இந்த பாதிப்பு அம்பாறை திருவண்ணாமலை இந்த பாதிப்பு மிக மோசம். கிழக்கு சார்ந்த உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கு? என்ன செய்ய போறீங்க அபிவிருத்தி சார்ந்த? என்னண்டா, இப்போ நாங்கள் ஒரு அகலக்கால் எப்போவுமே எடுத்து வைக்க விரும்புகிறேன். இதுவரை கட்டின விகாரையில் வந்து இடிக்க சொல்கிறது வந்து முட்டாள்தனம். எங்களுடைய அரசியல் அமைப்பிலையும் எங்களுடைய இப்போ இருக்கிற எங்கள்ட பலத்தையும் வச்சுக்கணும். இடிக்கிற காலம் இருந்தது, ஆனால் இப்போ இடிக்க சொல்கிறதுன்றது சிங்கள மக்கள் எப்படி பார்ப்பினமெண்டா இன்னும் இவ எங்களோட கோயிலை இடிக்க கேட்கினமெண்டா. ஆகவே இதுவரை காலமும் அவர்கள் ஒரு பௌத்த கோயிலை கட்டியிருந்தால் அதை நாங்கள் எதுவுமே செய்யலாது. ஆனால் அந்த பெரிய பெரிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லப்படுறது எல்லாம் வந்து மைத்திரி அரசாங்கத்தில் 1200 1800 விகாரைகளுக்கு ஓமண்டு சொல்லி போனதான் இது. நான் ஒரு திட்ட தெளிவான பதில் சொல்கிறேன். அது வடக்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும், புதிதாக கட்டப்படுற விகாரைகள் மாகாண சபை அதிகாரங்களுக்குள்ளால தடுக்கப்படும். புதிதாக இந்த விகாரையும் கட்டலாது. கிழக்கில் ஒரு விகாரை கட்டுறதுக்கு நாங்கள் ஓமண்டா, தெற்கில் காலிலையும் ஒரு சிவன் கோயில் கட்டவும். அதுதான் என்னுடைய பாலிசி. ரெண்டாவது, கிழக்கு மாநிலத்தில் நீங்கள் என்ன கொண்டு வந்து சிங்கள மக்களை குடியேற்ற பாருங்கோ, வாங்கோ, நாங்கள் வரவேற்கிறோம். அதே அமௌண்ட் ஆனது நான் இப்போ பார்த்து கொண்டு தான் வந்தேன். தெற்கிலையும் எங்களுடைய தமிழ் மக்களை அரசாங்க செலவில் கொண்டே குடியேற்றி அங்கேயும் ஒரு பெரிய சேலத்தை கட்டி கொடுத்து அங்கேயும் ஒரு ஃபேக்ட்ரியை கட்டி கொடுக்க அரசாங்க மூமெண்ட்டாக நாங்கள் ஓகே. கிழக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கில் ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. நான் வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டேன், சனத்துக்கு முதுகில் குத்த மாட்டேன் என்றால் காசுக்காண்டி ரங்கி வந்த வண்டியில் காசு தாராளமாக 5-6 லட்சம் முளைச்சி போட்டு தான் இப்போ 30,000 ரூபா 20,000 சம்பளத்துக்கு வந்து ரங்கி இருக்கிறேன் நான். ஆனால் கிழக்கில் ஒரு வசனம் தெளிவாக சொல்கிறேன், இப்போ கிளியராக வரும். அன்றைக்கு ஜனாதிபதியோட நடந்த தேர்தலில் எங்களோட சாணக்கியன் ராசமாணிக்கியம் சாணக்கியன் வந்து அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் தமிழரசு கட்சியினுடைய எந்த தலைவர் பதவியும் இல்லை. நான் அன்றை போக லேட் ஆகிட்டு அவர்கள் இருந்து கொண்டது என்னுடைய கதிரைகளில். நான் கதிரையை பற்றி கொள்ளப்படையில் நானே மாறி போய் எதிர்கட்சி தலைவர் கதிரையில் இருந்தேன். நாவே கதிரையை பற்றி நானும் ஹிஸ்புல்லாக போய் பின்னால் இருந்துட்டேன். ஆனால் அன்றைக்கு அவர்கள் வந்துட்டு ஜனாதிபதியோட கதைத்த விதம், ஜனாதிபதியோட பர்சனலாக கண்டு நான் கண்டிக்கு போய்க்க உங்களுக்கு கோல் பண்ணுகிறேன் என்று சொன்ன விஷயம் வந்து கிழக்கு இப்போது ஏமாற்றப்படுகிறன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. அதுதான் நான் கிழக்குக்கு வந்தது காரணம். உங்களையும் ஒரு 2 பேரை என்னால் என்ன மாதிரி துணிஞ்சு வந்து உங்களால் நிற்கலும் என்றால் கிழக்கு மக்களை கிழக்கு கைதான் பார்க்கணும். அப்போ அதுதான் சரி. அப்போ தான் பிரதேசவாதம் வராது. நான் தேடுறது கிழக்கில் என்ன மாதிரி ஒருத்தன் வேலையும் வேண்டாம், படிப்பும் வேண்டாம், பிள்ளை ஊட்டியும் வேண்டாம்ட்டு ஒரு ஆள் வரும் வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய கிழக்குண்ட அரசியல். கிழக்கிலையும் அதே தீப்பொறியை வைக்கிறது தான் வந்திருக்கேனே ஒழிய நான் எந்த நெருப்புக்குள்ள கிழக்கு மெரியணும்னு ஆசைப்படையில. வடக்கில் நான் நின்றால் கிழக்கிலையும் சுயாதீனமாக இயங்கக்கூடிய காசுக்கு விலை போகாத கிடக்கிற காசு கோடி கணக்காக இருந்தாலும் கூட பரவாயில்லைன்னு வந்து மக்களுக்காக ரோட்டில் போய் இப்போ கூட யாழ்ப்பாணத்தில் எந்த எம்பியும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் குளம் விழுந்தால் சொல்கிறது இந்த பேர் சரிதானே. ஆனால் கிழக்கில் இப்படி ஒரு குளம் விழுந்தால் ஒரு ஆளோட பேரை சொல்லுமா இருந்தால் அது வரைக்கும் தான் இந்த அரசியல் போகும். அது பிறகு அந்த அரசியல் அவர் பாதுகாத்துக் கொள்ளும். அது உங்களால் செய்யணுமெண்டா நீங்கள் செய்து காட்டுங்க. அடுத்ததான் இல்லை என்னால் சொல்கிறேன், தமிழ் தேசியம் சார்ந்திருக்கிற இந்த பாரம்பரிய கட்சிகளுக்கு எனக்கு சரியான முரண்பாடு இருக்குது. அவங்க செய்த வேலை வடக்கில் நிற்பார்கள், கிழக்கில் கூட்டுகள் அமைக்கிறது, கட்சி சார்ந்த ஒருத்தரை நிப்பாடுறது, இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி எடுத்து தேசிய பட்டியலில் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு அவங்க போகிறது. கிழக்குண்ட வாக்குகள் வந்து தொடர்ச்சியாக இந்த வடக்குல இருந்து அல்லது குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் போறதுக்காக கிழக்குல வர ஓட்டு வடக்குக்கு போகும். பாராளுமன்ற தேர்தல் தேசிய பட்டியல்
தேசிய இந்த பட்டியல் முறை அப்படித்தானே போயிருக்கு இவருக்கு சத்தியலிங்கத்துக்கு. ஆனா அது என்னுடைய கட்சியில நடக்காது. கிழக்குல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட் வருதுன்னு பார்த்து வழக்கிலையும் எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுன்னு இப்போ நாங்கள் தேசிய பட்டியல் பார்க்கணும். சரி, கிழக்கில் பெருமையான மக்கள் எங்களோட கட்சிக்கு கொடுத்துருக்க மாட்டா, கிழக்கில் இருந்தால் தேசிய பட்டியல் போகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லையா. நான் இதுவரை காலமே இப்போ பயங்கர வெளிப்பட அப்போ நான் இன்னும் செய்வேன், வடக்கில் கொண்டே போடுவேன். அதை நான் அப்படி போட மாட்டேன். இப்போ இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு சீட் தான் முக்கியமாண்டா நான் வன்னியிலே இறக்கியிருப்பேன். இறக்கியிருந்தால் ஷுவர் ஒரு சீட். நான் அப்படி யோசிக்கல. வடக்கில் ஜாழ்ப்பாணத்தில் கால் உண்டோணுன்றதுக்காக தான் நின்றது. கடைசி நேரம் அவ கொஞ்சம் காசுகள் பரிமாறப்பட்டு எங்களோட கட்சி உடைஞ்சு போயிட்டு. ஆனால் இல்லாடி இப்போ 3 சீட்டோடு இருந்திருப்பேன். கிழக்கில் வார பிரதிநிதித்துவம் கிழக்குலாம் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கிழக்கில் இருக்கிறப்ப தான் கிழக்குக்கும் ஒரு தலைவரை போட்டுருவேன். ஆனால் ஒரு கட்சிக்கு 2 தலைவர் இருக்கல. ஆனால் நான் ஒரு சரியான ஒரு லீடர்ஷிப், மெடிக்கல் லீடர்ஷிப்லேயே நின்று அடிபடுறாள். நான் ஒரு நாளுமே நான் மயூரன்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, செயலாளர் பதவியை கௌசல்யா உடனே சொல்லியிருக்காருங்கள மயூரநாட கொடுப்போம். அப்போ அதையும் கேட்டுட்டு இல்லை என்று கொஞ்சம் செயலாளர் பதவி காணாத மாதிரி நான் சொன்னேன், தலைவர் பதவி எடுத்துக்கொள்ளு, நான் பின்னுக்கு வரேன், நீ இப்போ தலைவர் பதவி எடு, நீ பாராளுமன்றத்துக்குள்ளே போன்னு சொன்னால் நான் அப்படியும் இருக்கத்தக்கனையாக தான் முதுகுல குத்து விழுந்தது. கிழக்கில் நான் எந்த வரலாறுல குத்தின வரலாறு இருக்காது வாழ்க்கையில். சரி, கடைசியாக அவர்கள் தான், அதாவது இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க செய்கிறாங்களா இல்லையான்றது இங்கே வாதம் இல்லை என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை விஷயம் என்று வச்சிருப்பாங்க. கட்சி என்று இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு நோக்கு இருக்கும், இலக்கு இருக்கும், ஏதோ ஒன்று நோக்கி பயணிக்க போகும். ராமநாதன் அர்ச்சனாவுடைய கட்சி யாப்பு அது பதிவு செய்யப்பட்டால் அப்படி இலக்கு என்னவா இருக்குது, அது இலக்கு நோக்கி தாங்க. இதில் எழுதியிருக்கிறேன் மிஷர் எல்லாம் எழுதியிருக்கிறேன். நான் அதை எழுதுறதுன்றது நடக்கிறதுன்றது வெவ்வேறு தான் எழுதியிருப்பீங்க. அந்த எழுதுனது எழுத என்னுடைய மனசில் இருக்கிற என்னண்டா, இதுவரை காலமும் ஒரு உண்மையான அரசியல்வாதி என்று யாருமே வடக்கிலையும் இருந்ததில்லை, கிழக்கிலையும் இருந்ததில்லை. அந்த 2 பேர் வடக்கிலையும் கிழக்கிலையும் உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு இன்னும் அவனை மாதிரி 10 பேர் உருவாக்கப்பட்டு தேசியம் அழிஞ்சு போகக்கூடாது. அதே நேரம் இன்னொரு இனத்திட்ட எங்கள்ட இனம் கையேந்தக்கூடாது. அதுதான் என்னுடைய பாலிசி. நான் போய் பாராளுமன்றத்தில் பிச்சை என்று கதைக்க வேண்டி வந்தக்கூடிய காரணம், முதல் நாள் பார்த்தீங்கன்னால் ஹர்ஷனானேக்கார் எழுப்பி சொல்லியிருப்பார், அர்ச்சனான முகத்தை பாருங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். எதுக்கு சந்தோஷப்பட்டா தெரியுமா, எரிஞ்ச அந்த லைப்ரரிக்கு 100 மில்லியன் தாரண்டு. அதே தான் பார்த்தா கம்பஹா மாவட்டத்துக்கு வந்து 64,000 மில்லியன் 64 பில்லியன் கொடுத்துருக்காங்க. இங்கே எங்களுக்கு தந்த 100 மில்லியன் போட்டு பார்த்தா சைவருக்குலாம் ஓடுது. அப்போ டோஜன் அட ஆகா, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அன்றைக்கு நான் சந்தோஷப்பட்டு. அதுதான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தேசியம் தான் எங்கள்ட மூச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தனியாக தேசியம் கதைக்கிறத இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, அதை வடிவாக விளங்கி கொள்ளும். தனியாக தலைவரை பற்றி கதைக்கிறது, தனியாக பானுவை பற்றி கதைக்கிறது, தனியாக கிட்டுவை பற்றி கதைக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. நாங்கள் எப்போ தேசியத்துக்கு போகலாம்டா, வடக்கிலையும் கிழக்கிலையும் அங்கே இருப்பை நிலைநிறுத்தி கொண்டு அந்த இருப்புன்றதுண்டா மாகாண சபையில் எங்கள்ட ஒரு பெரிய பலம் கொண்டு வாருது. கிழக்கு மாகாண சபை தமிழற்ற கையில் இருக்கா, வடக்கு மாகாண சபை தமிழற்ற கையில் இருக்கா, குடியேற்றாமல் நிப்பாட்டுறாங்களா, விகாரிகளை கட்டாமல் நிப்பாட்டுறாங்களா, அதுக்கு பிறகு எங்களுக்கு போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் அரசாங்கம் தருதா இல்லையா, தந்தா சந்தோஷம், அல்லது அதை நோக்கி தான் நகர வேணும். அதை நகரேக்க தான் கிழக்கு மாகாண சபையால் கிழக்கு மாகாணத்தையும் கட்டியெழுப்பேலும், வடக்கு மாகாண சபையால் வடக்கு மாகாணத்தையும். அதுக்கு பிறகு தானே போய் நாங்கள் தேசியம் கதைக்கலாம். தேசியம் மட்டும் தனி நாடு கேட்க போகிறதில்லை. நாங்கள் எங்கண்ட வடக்கு கிழக்கை வந்து தமிழற்ற தாயகம் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ ஜனாதிபதி என்ன சொல்கிறார், இனவாதம் கதைக்க வேண்டாம், அப்படி ஒக்குமைக்காய் அப்படி ஹமூமக்காய்ன்னு சொல்கிறார். அது என்ன நடக்க போகுதுன்றால், கிழக்கும் போய் வடக்கும் போய் இங்கே தமிழோட ஒரு இனம் இருக்கா இல்லை, எல்லா டிஎஸ் ஆஃபீஸ்லையும் சிங்கள போம் நிரப்புறம் இல்லாமல் இன்னொரு 10 வருடம் தாண்டி வரும். அதுக்கு தான் போகிறாருன்னே ஒழிய விட்டு போன வரலாறுகளை தேடி பழைய உணர்ச்சி வசப்பட்ட கதைகளை கதைக்கிறதுக்கு நல்ல உண்மையிலே எனக்கு இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் கூடுதலாக எங்களுடைய அந்த தேசியம் சார்ந்து அல்லது இருப்பு சார்ந்து கதைக்கிறோம், நிறைய இடங்களில் குரல் கொடுத்துருக்கு. ஆனால் சில நேரங்களில் சில பேச்சுக்கள் ஒவ்வாதாக இருக்கிறாங்க, அதுக்குரிய விளக்கம் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னதுதான் அது ஒட்டுமொத்தமாக பலருக்கு இருக்கு. பெண்களை பற்றி கதைக்கக்கூடாது, தேசியம் இல்லை, நடு ரோட்டில் போஸ்டில் கட்டி வச்சு வெடி விழுந்திருக்கு. இருந்தாங்கள கேளுங்க, இருந்தாங்க சொன்ன நடைமுறை என்றது நாங்கள் பழைய வரலாறு நடைமுறை அரசியல் அல்லது நடைமுறை விஷயங்களை கதைக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யலாண்டா, இப்போ சுவரில் வச்சு சுடையலாம், இப்போ பார்லிமெண்ட்டில் வச்சு தான் சுடலாம். அதுதான் நடந்தது. அங்கே வச்சு போட்ட வெடியோட திருந்தினாண்டு வீடியோ போட்டவா இப்போ மறுபடியும் கொஞ்சம் வீடியோக்குள்ள போட்டு கொண்டிருக்கேன். இப்போ எனக்கு இருக்குது, இப்போ நீங்கள் இந்த போய் எடுத்த முடியாது, நம்ம இருப்போம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம் தான் இருந்தால், ஆனால் நீங்கள் சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதாரு. ஒரு யூடியூபர் 2 யூடியூபர் அவர்களோட பேர் குறிப்பிட்டு கதைக்கிறத விட பிச்சவழியில் நான் சொல்ல மாதிரி பிச்சவழியில் எவ்வளோ காணி போயிட்டு எங்கட மக்கள் ரோட்ல நிற்கிறாங்க. அன்றைக்கு சம்பவம் அனமின் நிலையம் சொல்லி கைப்பற்றின காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத காணிகள் இன்னும் இருக்கு. மோடி வந்தாண்டு இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கோம்.
இப்படியான கதைக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது கிழக்கு சார்ந்து. தமிழ் தேசியத்தை அல்லது இருப்பு சார்ந்து கதைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் இங்கால பக்கம் திரும்பி பார்த்துருக்கலாம் தான். இவ்வளவுத்த கதைக்க ஒரு யூடியூபரை கதைக்கிற நேரம் நீங்கள் இந்த விஷயங்களை கதைச்சிருந்தால் ஏன் சொல்றேன் என்றால் ராமநாதன் அர்ச்சனாவை எல்லா கண்களும் பார்க்குது. வடக்குல வேற எந்த அரசியல்வாதிக்கும் இல்லாத ஒரு உங்களுடைய பேச்சுக்கு இருக்கிற ஆர்வமாக பார்க்கிற அந்த ஜனரஞ்சகம் வந்து மற்ற அரசியல்வாதிகளுக்கு இல்லை. அரசியலை சரியாக கொண்டு போய் சேர்க்கணும், இன்னும் பிற அரசியல்வாதிகள் உருவாகணும் என்று ஆசைப்படுகிற நீங்கள் இப்படியான விஷயங்கள் கிழக்கு சார்ந்த விஷயங்களை கதைத்தால் நிச்சயமாக மக்கள் ஓகே இப்படி இருக்கும் நல்ல ஒரு அரசியல். ஏன்றால் ஆரம்பத்தில் நீங்கள் சாவகச்சேரி பிரச்சனை தொடங்கின போது திருவோணமலையில் ஒரு அர்ச்சனா கடைசி வரைக்கும் பெறப்போவதில்லை என்று முதலாவது பதிவு போட்ட ஒரு ஆள் தான். ஆரம்பத்தில் திருவோணமலைக்கு உண்மையில இப்படி போராடுற ஒருத்தர் கிடைக்க போறது இல்லைன்னு பதிவு போட்ட ஆள் தான். அப்போ திருவோணமலைக்கு இப்படி ஒரு போராட்ட குணம் இருக்கிற ஆட்கள் கிடைக்கல, அதான் எங்களோட பெற்றாக்குறை, எங்களுக்கு தலைமைத்துவ பெற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் போக 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 ஒரு விரக்தி வந்தது சில செயற்பாடுகள்ல. அதை நான் ஆரம்பத்திலேயே வெளிப்படையாக சொல்லியிருந்தேன், இதான் என்னுடைய விரக்தி என்று. ஆனால் இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு 24 வயது இளைஞனாக ஒரு பாராளுமன்ற ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட என்னட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு. நீங்கள் சரியாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்படித்தான் இருக்க வேணும் என்றால் இளைஞர்கள் அரசியலுக்கு வாரதும் ஒரு சத்தியான அரசியல் தலைமை உருவாகிறதையும் நீங்கள் சரி செய்யலாம். அப்போ அதை நம்புறேன் நீங்கள் சரி செய்வீங்க. பாராளுமன்றத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கிழக்கு சம்பந்தமாக கதைச்சால் நாங்களும் சந்தோஷப்படுவோம். அந்த கிழக்குலையும் ஓகே ஒரு ஆள் இருக்குது எங்களுக்காக கதைக்கிறேன்ற அந்த வடக்கு கிழக்கு அந்த நாங்கள் சொல்ற அந்த இருப்புகளை தமிழ் தேசியம் ஒற்றுமை எல்லாமே கொண்டு வரலாம். கதைக்கிறாங்களே நீங்கள் கதைப்பீங்கன்னு நம்புறேன். அதனால நான் எங்களுக்கு எனக்கு பாடம் அதுகள் கிழக்குமான கேம்பஸுக்கு அதாவது பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டது 100ல் 4.5% கதைச்சிருக்கிற நீங்கள் கேட்கல. கிழக்கு மாகாணத்தில் எந்த காசும் போடுபடையில்லை. எந்த மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் கிழக்கு அதுக்கு என்ன பதில் சொன்ன என்றால் ஜனாதிபதி உரையில் இருந்தது மோடி வந்து கிழக்குக்கு தருவார் என்று சொன்ன ஒரு வசனம் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் இருந்தது. அது தவிர முஸ்லீம் மக்களுக்கு வந்து ஒன்றுமே இருக்கல. இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் ஒரு கிழக்கு தமிழனும் இல்லை, கிழக்கு முஸ்லீமும் இல்லை. அதையும் கதைச்சிருக்கேன். அப்படி கனவிடையும் கதைச்சிருக்கிறேன். சில விடயங்கள் வந்து பெருசாக பார்க்கப்பட்டது, சில விடயங்கள் பெருசாக பார்க்கப்படலை. அந்த சில விடயங்களை நீங்கள் சொன்னீங்க இப்படி யூடியூப்பரை பற்றி பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடாது. சில விச நச்சுக்களை வந்து நாங்கள் எப்போவுமே ஆரம்பத்திலே அறுத்துருவோம். உங்களுக்கு தெரியாத ₹1 இல்லை ₹2 அண்மையில் சொல்லியிருக்கணும். 9 கோடி ரூபாய் பெறுமதியான வந்து இதில் வச்சிருக்கணும். இது ஃபிக்ஸ்டு இல்லை. 9 கோடின்றது 900 லட்சம். ஒருத்தராலையும் அது உழைக்கலாது. அது எல்லாமே அந்த ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கும் போன ஆசை. இப்போ நாங்கள் இதை நிப்பாட்டையிலேண்டா, இப்போ இதை பற்றி கதைக்கல என்றால் இனிவார காலத்தில் இது ஒரு கலாச்சாரமே மாறிடும். இப்போ நாங்கள் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லீடர்ஷிப்புக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். டிரான்ஸேக்ஷன் இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, அதாவது எலான் மஸ்க் மாதிரி நாங்களும் டெவலப் ஆகிட்டோம். இப்போ யார் டியூட்டி பார்க்காத குழந்தை பிள்ளைட்டு சொல்லுங்க, யார் வயசு போனவராக டியூட்டி நான் எங்கேயாரோட வாங்கினா தம்பி உங்களை தான் நேரு யூடியூப்பில் பார்த்துன்னு சொல்கிறோம். 80 வயசு ஆளும் இருக்குது. அப்போ இப்போ அந்த யூடியூப் கலாச்சாரத்தில் போய்க்கல இப்படியான பணம் சேர்க்கிற ஆட்களை வந்து முதல்ல வெட்ட வேண்டிய தேவை இருந்தது. மற்றது அவ சம்பந்தமாக வால் வெட்டு அது இதெண்டு எக்கச்சக்கமான முறைப்பாடுகள் இருக்குது. போலீஸாரோட முறைப்பாடு கொடுக்க போலீஸார் ஒன்றுமே செய்யலை. உங்களுக்கு தெரியும் நான் போலீஸை வேண்டாப்பா போலீஸை பற்றி நான் கதைக்க விரும்பல. ஆகவே இதை அங்கே இருக்கிற போலீஸ் அமைச்சர்கிட்ட கேட்குற தவிர வேறு வழியும் இல்லை. அந்த பொம்பளை பற்றி கூட நான் கதைக்கலை. அதை அந்த ஓஏசி கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஆர் ரிப்போர்ட் போட்டிருக்கிறார், பி ரிப்போர்ட் போடலேன்னு கதைச்சதை இவர்கள் அந்த வசதி தான் சிலதுகள் கதைக்க சிலதுகள் இதாக வந்துடும். கிழக்கமானதை பற்றி நான் திருவோணமலையை பற்றி கதைக்கிறது, திருவோணமலைக்கு எந்த காசுமே அனுப்பப்படுது. இப்போ அடுத்ததாக கதைக்கு இருக்கிற விஷயம் வந்து அதானிக்கும் வந்து அதானி எல்லாம் எங்களுடைய மோடிக்கு வந்து திருவோணமலை விற்கப்பட்டிருக்கு. திருவோணமலை கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 94 குதங்களோ இத்தனை குதங்கள் ஞாபகம் இல்லை. அதில் இப்போ ஏதோ பெருமளவான குதங்கள் வந்து மோடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எதிர்கால காலத்தில் கிழக்கு மாகாண சபை ஒரு என்பிபி பாராளுமன்ற ஒரு மாகாண சபை போகுமாக இருந்தால் ஃபர்ஸ்டாக மறக்கப்படுற இடமும் கிழக்கு தான். ஏண்டா எங்கள்ட பிரதிநிதித்துவம் வந்து 36% 38% இருக்கிறோம் 2014 ரிப்போர்ட்டில். ஆனால் வடக்கில் இப்போ 90% நிற்கிறோம். எங்கே ஸ்ட்ராங் ஹோல்டோ அதைத்தான் பிடிச்சு வச்சுருக்கோம். எங்கே அடிக்கணுமோ அதுக்கு தான் அடிக்கணும். எடுத்த இடத்துல வீக்கான இடத்துல போய் அடிக்கக்கூடாது. அதால் தான் நான் வீக்கான இடத்துல வைக்கல. நான் வடக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன். இனி விரும்பியோ விரும்பாமலோ இவரால் மாற்றிடாது. இனி கிழக்களையும் என்ன மாதிரி உருவாக்குறோன்றதான் என்னுடைய கொள்கை. கடைசி அவர்கள் தான் இந்த பிரதேச சபையில் போட்டியிருக்கீங்க. பட்னம் சூழல் பிரதேச சபையில் பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் அண்ணா கூடுதலாக நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு குழப்பநிலை சில நேரங்களில் சபை கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த சபையில் 1-2 உறுப்பினர்கள் வெல்லக்கூடியதாக இருந்தால், வட்டாரங்களில் வெல்லக்கூடியதாக இருந்தால், அந்த உறுப்பினர்கள் ஒரு தமிழரசு கட்சி பெரும்பான்மையாக ஒரு அளவுக்கு கைப்பற்றுது, என்பிபியும் ஒரு சில இடங்களை கைப்பற்றுது என்றால் அசாதாரணமானவர்கள் தான் இந்த அணியோட கூட்டு சேரும் அல்லது சபையை ஆட்சி அமைக்க வேணுமா இருந்தாலும் இந்த அணியோட கூட்டு சேரும். நான் சொல்கிறேன், நான் தான் வந்த உடனே கேட்டேன்னா நீங்கள் எல்லாரும் கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாகுது.
கட்சியில் நான் உட்பட கௌசல்யா உட்பட பிரகாசன் உட்பட சதீசன் உட்பட எல்லாருமே கட்சியின் ஜாப்பை ஏற்றுக்கொள்கிற மட்டும் சத்திய கடாசு முடிக்கிறோம் முதலாவது. அதை மீறியலாது ஜாப்பை வேணுமெண்டா நாங்கள் எல்லாரும் கதைச்சு மாற்றிக்கொள்வோம். ஜாப் என்ன ரெஜிஸ்டர் பண்ணையில் தானே முதல் அந்த ஜாப் எழுதப்பட்டது வடக்க மட்டும் நினைச்சு கொண்டு தானே, அதில் அந்த நேரம் கிழக்கில் எனக்கு ஒருத்தருமே இல்லை. ஆகவே ஜாப்பை ரெஜிஸ்டர் பண்ணிக்கல எல்லாரும் விரும்பின ஒரு ஜாப்பை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஜாப்பை மீற இயலாது. மீறினா 10 மில்லியன் நஷ்ட ஈடு கூட அதில் இருக்கிற ஒரு வசனம் சரிதானே. ரெண்டாவது அதே விட கிழக்கில் நீங்கள் கேட்குறீங்க நானே இப்போ மொத்தமாக 15 இப்போ உறுப்பினர்ண்டா அதில் எங்கண்ட எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பெருமானை விட கூட வருமெண்டு இல்லை 5 தான் இருக்கண்டு வைப்பவன். அதை தீர்மானிக்கிறது கிழக்கில் இருக்கிற தலைவர் ஒழிய அது இவரோ அவரோ யாரோ எனக்கு தெரியாது, நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அவரே ஒழிய அந்தந்த தனித்தனி உறுப்பினர்கள் வந்து தீர்மானிக்கிறார். ஜாப்பில் திருப்பியும் சத்திய கடதாசில் இருக்குது. அவர் அப்படி விலத்தி போகிறண்டா கூட 10 மில்லியன் தருவாங்க சரிதானே. அப்படி கட்டுக்கோப்பான ஒரு இதன்றது தான் கட்ட போகிறோம். அப்போ 1000 பேர் கல்ல இருந்தும் பிரயோசனம் இல்லை, 5 நெல்லை கோல் பண்ணுறான் என்னுடைய போலீஸ். அப்போ நீங்கள் ஒரு குழுவாக தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. அங்கே இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாருமா சேர்ந்து தான் டிசைட் பண்ண போகிறீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறோங்க. ஆனால் என்னுடைய ஒரு கொள்கை தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டுமென்றது என்னுடைய கொள்கை. ஏனென்றா அப்போ தான் எங்களோட பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகுது. ஆனால் சில நேரம் சில சுச்சுவேஷன் வரலாம். 9 என்பிபி வந்து 2 எங்கண்ட தான் இருக்குது. இங்கால சப்போர்ட் பண்ணியும் பிரயோசனம் இல்லை, ஆனால் அவை கொண்டு தான் தேவைப்படும். அந்த சந்தர்ப்பங்களில் விளக்கில் இருக்கிறார்கள் தான் டிசைட் பண்ணிடும். இப்போ ஃபைனலாக ஒரு டாக்டர் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஓகே ஆண்டு உங்களுக்கு ஓகே எனக்கு ஓகே என்றால் அது உங்களோட பிரேசம் நீங்கள் ஓகே அப்படி தான் இயங்க போகிறீங்கன்னா ஓகே. அதற்காக நாங்கள் எங்களுடைய யாப்பில் இல்லை அரசாங்கத்தின் கட்சியோட சேர்ந்து இயங்க கூடாது. நான் பாராளுமன்றம் போய் முதல் சொன்ன வசனமே என்ன, நான் எங்களுடைய அமைச்சர் அன்றோட சேர்ந்து இயங்க போகிறோம். ஆனால் என்ன செஞ்சவர் திலத்தி ஃபோனை ரெக் பண்ணி பிடிச்சி அனுரா இங்கே யாழ்ப்பாணம் வாராண்டதுக்காண்டி என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போனது. இப்போ கூட அமைச்சர்மார் கணவர் கண்ணியில் வந்து கேட்பினோம் டாக்டர் ஏன் சண்டை சேர்ந்து வாங்கண்டு. நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு பெரிய ஒரு துரோகம் செய்தீங்க. ஒரு பாராளுமன்ற எம்பிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தா வந்திருப்பேன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதை விட்டுட்டு அன்றாவிலேருந்து ஒரு டீமை கொண்டு வந்து வேணுமென்று பிளான் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அன்றாவரம் கொண்டு போய் அங்கே ஒரு 2 நாள் போட வலிக்கிட்ட எல்லாம் ஒரு கேவலமான வேலை. கிழக்கு தான் தீர்மானிக்கும், வடக்கு தீர்மானிக்காது. வடக்கு தான் தீர்மானிக்கும். ஒட்டுமொத்த குரலாக உண்டு அனுப்பவே ஒழிய கிழக்கு தான் அனுப்பும், வடக்கு தான். அம்பாறை தான். அம்பாறை இந்த டீம் இப்போ வருமாண்டாலும் ஒரு பயம் இருக்கணுமெண்டா நீங்கள் அம்பாறையில் போய் அப்படி ஒரு டீமை கட்டி எழுப்போம். வரலாறு அப்படி தான் இருந்தது. மட்டக்களப்பார் வாரார்கள் அடிபாடண்டா கிளிநொச்சியில் இருக்கிற ஆமிக்காரன் என்ன தோண்டுவாண்டா இருக்கிற இடத்த விட என்ன 4 அடி உள்ளுக்குள்ளே தோண்டுவான். அப்படி தான் ஒரு வரலாறு இருந்தது. திருவண்ணாமலை படிகள் வாராங்கள் என்றால் முன்னரங்களை திருப்பியும் ஒரு 3000 பேரை கொண்டு எக்ஸ்ட்ராவாக விடுவாங்க. அவங்க வெடி மண்டையை விழுந்தா பிறகு சுட்டு கொண்டிருப்பாங்கன்ற ஒரு பயம் கொண்டு அமைக்கி இருந்தது. அந்த வரலாறை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்கள்கிட்ட பொறுப்பு. நன்றி. இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். நிறைய நேரம் எடுத்துக்கணும். அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. பதில்களுக்கு நன்றி. ஒரே ஆசை தான் திருப்பி கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன். எங்களுக்கும் அல்லது திருவண்ணாமலையிலையும் சரி மொத்தமாக வடகிழக்கிலையும் சரி ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரம் உருவாகத்தான் நாங்கள் பேசுவோம். நான் தேர்தல் அரசியலில் எந்த ஒரு காலத்திலையும் ஈடுபட்டதும் இல்லை, ஈடுபட போகிறதும் இல்லை. ஆனால் திருவண்ணாமலையிலையும் சரி தமிழ் தேசிய அரசியலையும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரம் ஏற்படணுன்றதுக்காக தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வாரம். அதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் நீங்களும் அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துகின்ற அல்லது முன் நகர்த்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரத்தை உண்டாக்குவீங்கள். அப்படியான ஒரு அணியை கிழக்கில் உருவாக்குவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உளப்பூர்வமான எங்களுடைய இருக்கும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பதிவு செய்யப்படுற கட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்ததுக்கும் பதிலாக சொன்னது. நான் எப்பவுமே ப்ரிப்பேர்ட் ஆன்சர் விரும்ப